ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை. இன்னையோட லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, டைம் இருக்கும்போது பாருங்கள். ஏன்னா அது வெயில் ஓவராக இருக்குது சேலத்தில், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறேன்னு நினைக்காதீங்க. 2 டேஸாக கொஞ்சம் க்ளவுடியாக கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. காராமணியை நேற்று நைட்டே ஊற போட்டிருந்தேன், அதை தான் தாளிச்சிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட தேங்காய் துருவல் சேர்த்த எந்த ஒரு பொரியல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது செஞ்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப முறுகலாக தோசைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப ஸ்டைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி செஞ்சேன், அதுக்காக தக்காளி தொக்கு செஞ்சிட்ருக்கேன். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நேற்று சாதம் மீந்திருந்தது, ஸோ அதை வத்தல் வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வத்தல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன், எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. வத்தல் ரெடி ஆகிட்டு பொரிக்கும் போது கண்டிப்பாக இன்னொரு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன்.